உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில நம்ம மார்ச் மாத பலன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அடிப்படையா நம்ம மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மாத கிரகங்களையும் எடுத்துப்போம், ஆண்டு கிரகங்களையும் கணக்கில எடுத்துப்போம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தில சில நல்ல மாற்றங்களும், கிரக பெயர்ச்சிகளும் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா சுக்கிர பயிற்சி இருக்கு. சுக்கிரன் தன்னோட உச்ச வீட்டுக்கு வராரு. அத தொடர்ந்து சனி பயிற்சி. நம்ம 2 ஆண்டுகளுக்கு பிறகு சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர போறாரு. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரப்போறாரு. இது வாக்கிய கணிதப்படியான பஞ்சாங்க அடிப்படையிலான சனி பயிற்சியான பத்தி நம்ம சொல்லப் போறோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன். வியாழன் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையற்ற தன்மையில இருந்துட்டு இருக்காரு. வக்ரம், அதிசாரம் அப்படின்ட்டு முன்னாடி போக பின்னாடி வரன்னு ஒரு நிலை இல்லாம இருந்துட்டு இருந்தார் இல்லையா? அந்த வக்ர நிவர்த்தி ஆகப் போறாரு. இப்ப தற்சமயம் மிதுன ராசியில வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவரும் வக்ரத்திலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து காணொளியை பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? மார்ச் மாத கோச்சார நிலை, அதாவது கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் மொத. ஆ கடகராசியுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா, சந்திரன், தாய்க்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் தான். ஸோ அவர் 2 நாட்கள் ஒரு முறை ஒரு ராசியை மாறி போயிட்டே இருப்பாரு. நம்ம மாத பலன் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மாத கிரகங்கள எடுத்துக்குவோம், ஆண்டு கிரகங்கள எடுத்துக்குவோம். பிரதானமா ஆண்டு கிரகங்களோட நிலையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆண்டு கிரகங்கள்னு பார்க்கும்போது ராகு, கேது, குரு, சனி இவங்கலாம் தான். ஸோ இதில முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய சனி பகவான் ஆண்டு கிரகங்கள்ல முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ உங்க ராசிக்கு அட்டமஸ்தானத்தில இப்ப கும்ப ராசியில இருந்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பயிற்சியாறாரு. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில கும்ப ராசிக்கு அதிபதியா இருந்து அவர் உங்க ராசிக்கு 8ஆம் இடமா வரக்கூடிய கும்ப ராசியிலே இருந்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரப்போறார். 9ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானம், ஞானஸ்தானம். உங்க ராசிக்கு அதிர்ஷ்டங்கள குடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் வர்றாரு. 8ஆம் இடத்துல இருந்து சனி விலகுறதே ஒரு நல்ல விஷயங்க. 8ஆம் இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு தொந்தரவு குடுக்கல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குருவுடைய பார்வை இருந்திருக்கு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு யோகங்கள செய்யக்கூடிய, அதிர்ஷ்டங்கள் குடுக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இப்போ வரையும் இருந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய பார்வை கும்ப ராசியில விழுந்துட்டு இருக்கனால, அங்க கும்ப ராசியில இருந்த சனி பகவானும் உங்களுக்கு நன்மை தான் செய்துட்டு இருந்தாருன்னு தான் சொல்லணும். அட்டம சனி காலம் உங்கள கடக ராசிக்காரர்கள எந்த விதத்திலும் தொந்தரவு பண்ணியிருக்கிறாரு. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, விதிவிலக்கா குருவோட பார்வையில இருந்துட்டாங்கன்றதுனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருந்திருக்காது. இப்போ குரு பார்வைய விட்டு விலகி அவர் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ குரு பார்வை இல்லாதனால சங்கடங்கள குடுப்பாரான்னா, கண்டிப்பா இல்ல. 9ஆம் இடத்து சனி தொல்லைகள் குடுக்க மாட்டாரு. நியாயமா, சரியா தர்மப்படி நடந்துக்கக்கூடிய சிந்தனைகள அதிகமா குடுப்பாரு. தெய்வ பக்திய குடுப்பாரு. இதெல்லாம் சனியால மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு நடக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம சனி பயிற்சியாகி 6ஆம் இடத்துக்கு வர்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில இடம் மாற்றங்கள குடுக்கும். அதாவது ஊர் மாற்றம், இருப்பிட மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் இந்த மாதிரி பல விதங்கள்ல மாற்றங்கள் கொடுக்க போகுது. அதனால அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய புது முயற்சிகள தைரியமா, சந்தோஷமா எடுக்கலாம். சனி பகவானோட அருளால உங்களுக்கு நல்ல ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் கிடைக்கப் போகுது. சனி பகவான் பயிற்சியாகி 6ஆம் தேதி வர்றாரு. அதுக்கு முன்னதா 3 நாளுக்கு முன்னாடி மார்ச் 3ஆம் தேதி மார்ச் மாதம் துவங்கி 3 நாட்கள்லயே பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு லாபஸ்தானத்து அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்து அதிபதியாவும் அவர் தான் வர்றாரு. அவர் பார்த்தீங்கன்னா, அவரும் 9ஆம் இடத்துக்கு வந்துற போறாரு. சுக்கிரன் சுபகிரகம், முழு சுபகிரகம். அவர் குருவுடைய வீட்ல முழு சுபரான குருவுடைய வீட்ல மீன ராசியில சனியோட சேர்ந்து இருக்க போறாரு மாதம் முழுதும். ஸோ உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு யோக பலன்கள சிறப்பா அள்ளிக் குடுக்க போறாரு. அதனால எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. வருத்தமும் நீங்க பட வேண்டியதில்ல. தைரியமா, சந்தோஷமா இந்த காலத்த அனுபவிச்சு வாழ ஆரம்பிங்க. இந்த மார்ச் மாதம் குடுக்கக்கூடிய மன மகிழ்ச்சின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு முழுதும் உங்களுக்கு இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருந்து சனியோட சேர்ந்து உங்களுக்கு குடுக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஆண்டாண்டு காலத்துக்கு நெனச்சு சந்தோஷப்பட்டுக்கிற அளவுக்கு இந்த ஒரு மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமா இருக்க போகுது அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். உங்களுக்கான உறவுகள உங்களோட சேர்க்கிறது, பிரிஞ்ச உறவுகள் ஒண்ணு சேர்றது, நண்பர்களா இருக்கலாம், ஆ கணவன் மனைவி உறவுகள்ல சிக்கல்லேருந்து விலகி இருக்கலாம். இவங்க எல்லாருமே ஒற்றுமையா இருந்ததுக்கான ஒரு அற்புதமான காலமா இந்த சனி, சுக்கிரன் சேர்க்கை உள்ள காலமா அமைய போகுது. அது மட்டும் இல்லாம சனி 9ஆம் இடத்துல இருந்தாலும் கூட, அவருடைய கேந்திர நிலையில அதாவது 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டு இருக்காரு. குருவோட அருளால உங்க 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 5 கிரகங்கள், 4 கிரகங்கள் சிறப்பான யோக பலன் ராகு அங்க தான் இருக்கிறாரு. சூரியன் அங்க இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, புதன் இருக்கிறாரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் குருவுடைய பார்வை கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. குருவுடைய பார்வை இன்னும் 3 மாதங்களுக்கு ராகுவுக்கு கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள நினைச்சு பயப்பட வேண்டியதில்ல. மேலும் கூடுதலா 15ஆம் தேதிக்கு மேல சூரியனும் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சேர்ந்துருவாரு. ஸோ அங்க 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, சுக்கிரன், சூரியன்,
மற்றும் சனி 3 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. சுக்கிரன், சூரியன், சனி சேர்ந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல தெய்வ பலம், சிவபக்தி எல்லாத்தையும் குடுக்கும். நிறைய ஆன்மீக பயணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி குடுக்கும். ஸோ மன மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். நல்ல மாற்றங்கள் நிறைய நடக்கும் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, மலை ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல தீர்த்தமாடி இறைவனை தரிசிச்சுட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு மிக நல்ல உன்னதமான பலன்கள குடுக்கும். ஸோ பக்தியும் நமக்கு வந்து கிரகச் சூழல்கள், கோச்சார நிலைகள் நல்லா இருந்தாலும் கூட, பக்தியும் செய்யறதுக்கான பக்தியையும் சரியான முறையில ஆண்டவன்ட்ட செலுத்துறதுக்கான ஒரு காலமா இந்த மார்ச் மாதம் இருக்கு. இந்த மாதத்த பயன்படுத்தி, இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார நிலைகள நீங்க வந்து பயன்படுத்தி, நீங்க வந்து உங்களுடைய வேண்டுதல்கள இறைவனோட செலுத்தும்போது, நிச்சயமான முறையில அதெல்லாம் நல்ல வண்ணம் நிறைவேறும் அப்படின்றத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த மார்ச் மாதம் கோச்சார நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அ உலகளாவிய அளவுல எல்லாத்துக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன குடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம ஊர்ல இருக்கு. அதற்கு முதல் தரமான காரணமா நான் சொல்றது வந்து சுகபோகக்காரகன் சுக்கிரன் உச்ச பலம் பெறுறது. சுக்கிரனுடைய உச்ச பலம் வந்து பார்த்தீங்கன்னா, சுபகிரகமான இன்னொரு சுபகிரகமான வீட்ல தான் நடக்குது. மீன ராசியில குருவுடைய வீட்ல தான் நடக்குது. அந்த வகையில வந்து குருவுடைய வீட்ல உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன், அ பொருளாதார முன்னேற்றங்கள், உலகளாவிய நாடுகள் அளவிலும் சரி, தனிப்பட்ட மனிதர்களுக்கும் சரி, பொருளாதார முன்னேற்றங்களையும், பொன் பொருள் சேர்க்கையும், வீடு மனை வாங்குற யோகங்களையும் கண்டிப்பான முறையில குடுக்கும். அதுக்கான முயற்சியில இருக்கிறவங்களுக்கு 100% வெற்றிகள குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா சுக்கிரன வச்சே நம்ம சொல்லலாம். இந்த மாதம் சிறப்பா இருக்கு. மார்ச் மாதம் சிறப்பா இருக்குன்றத சொல்லலாம். கூடுதலா கர்மகாரகன், நீதிமான், நியாயவான், தர்மகாரகன், நம்ம சனி பகவான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 2 ஆண்டுகள் இருந்த கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு வரப்போறாரு. குருவுடைய வீட்டுக்கு வரப்போறாரு. குருவோட வீட்ல நீதிமான் சனி பகவான் சம்மந்தப்படும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அ நீதி நெறி தவறாத சரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் உங்க நியாயப்படி சட்டம் உங்களுடைய தர்மப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பிழை இல்லாம, தடை இல்லாம கண்டிப்பான முறையில கிடைக்குன்றதுக்கு குருவோட வீட்ல சனி அமரப்போற இந்த 2 1/2 ஆண்டுகளும் இருக்கப்போது, நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்ட ரீதியான வழக்குகள், வீண் பழியினால அதுக்கான போராட்டங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருப்பீங்க. கேஸ் நடந்துட்டு இருக்கும். அந்த நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான காரணங்களும், சாத்தியங்களும் நிச்சயமா இருக்கு. நியாயம் யார் பக்கம் இருக்கோ, நிச்சயமா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா, சனி எப்பயுமே நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர். அதுபோக குரு பகவானும், சனி பகவானும் இணைவு பெறும்போது, நியாயமான தீர்ப்புகள் மட்டும் தான் வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில இது தனிப்பட்ட ஜாதகர்களுக்கு மட்டும் இல்லாம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன குடுக்கும். அதுபோக உலகளாவிய அளவுல மக்கள் மனசுலயுமே மன மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் குடுத்து, வீண் வெறுப்பு, சங்கடங்கள் எல்லாம் போக வச்சு, எல்லாத்துக்கும் இப்போ கோச்சாரம் வந்து நல்ல யோக பலன்கள, நல்ல மன மகிழ்ச்சிய குடுத்து, எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிற அளவுல இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாரி வந்து குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி. ப படாத பாடுன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த 5 ஆண்டுகளா, 5 மன்னிக்கணும் 5 மாதங்களா வந்து படாத பாடு குருவால நம்ம வந்து பார்த்துட்டு இருந்துட்டோம். பொருளாதார நிலைகள். குரு தான் பொருளாதாரத்த குறிக்கக்கூடியவரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, வக்ரம், அதிசாரம்னு முன்ன பின்ன போக ஒரு நிலை இல்லாம தன்மையில இருந்துட்டு இருந்தாரு. இப்ப அவருமே வந்து நிலை பெறப் போறாரு, வலுப்பெறப் போறாரு. அவர் வலுப்பெற்றுட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் போக போக அவருடைய நிலை இன்னும் மேல் மேல வலு கூடிக்கிட்டு தான் போகப்போகுது. அதனால வந்து கடந்த கால அந்த பொருளாதார ஏற்ற இறக்கங்கள்லாம் சீராகி, விலைவாசிகள்லாம் கட்டுக்குள்ள வரும். தனி மனிதர்களுக்கும் இது வந்து சரியான நல்ல பலன்கள குடுக்கப் போகுது. குரு அருளால கிடைக்கப் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த தங்கம் விலை ஏற்ற இறக்கங்களோட இருந்துச்சு. ஏற்ற இறக்கமே இல்ல. ஏற்றத்திலேயே தான் இருந்துச்சு. இனி அதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு நிலைக்கு வந்து நல்லபடியான ஒரு வாங்கக்கூடிய நிலையில வந்துரும். தங்கம் விலையெல்லாம் வந்து சரியான நிலைக்கு வந்துரும். அதனால வந்து எல்லாரும் தைரியமா, சந்தோஷமா இருக்கலாம். இது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம பார்த்தது கோச்சார அடிப்படையான பலன்கள் தான். உங்க ராசி அடிப்படையில கிரகங்கள் கோச்சார நிலையில என்னென்ன இடத்துல இருக்கிறாங்க, சனி எங்க இருக்காங்க, ராகு எங்க இருக்காங்க, குரு எங்க இருக்காங்க, கேது எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடிய பலன் தான். இத தாண்டி உங்களுடைய இன்னும் அடுத்த கட்ட நகர்வுகள் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஏதாவது முயற்சிகள் நீங்க இருப்பீங்க. அதெல்லாம் எவ்வளோ நாள்ல கைகூடி வரும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு தான். உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் தேவை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசா புத்தி இப்ப நடப்பு நேரம் என்னவா இருக்கு? அப்ப அதுக்கேற்ற அந்த கிரகங்கள் வந்து என்ன நிலையில இருக்காங்க? அதையும் பார்த்து கோச்சாரத்தையும் பார்க்கும்போது இன்னும் சரியான துல்லியமான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய எதிர்காலத்த பத்தி சரியா துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமா நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மேலும் ஒரு விஷயத்த எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கிறோம் நம்ம. கோச்சாரம் நல்லாயிருக்கு, நம்மளுடைய தசாபுத்தி நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட, நாம வந்து இன்னும் நம்மள வந்து பாதுகாப்பாவும், நம்ம செயல்கள்ல வெற்றிகரமாவும் நம்ம பயணிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து வழிபாடு, இன்னொன்னு தர்ம சிந்தனைகள். அதாவது நீங்க வந்து உங்களுக்கான வழிபாட்டு தெய்வங்கள பிடிச்சு உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இவங்கள தவறாம கும்பிட்டு வர்றதும், மேலும் அ உங்களால முடிஞ்ச உதவிகள இல்லாதவங்களுக்கு செய்றதும், நல்ல உங்கள காத்து வந்து உங்களுடைய தர்மம் உங்கள தலைகாக்குன்ற அந்த அடிப்படையில, உங்களுடைய பக்தியும், உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய தர்மங்களும் உங்கள எப்பயுமே காத்து வந்துட்டுருக்கும். நேரமும், காலமும் கூடி வந்திருக்க இந்த நேரத்தில நல்ல விஷயங்கள் நிறைய செய்து, அதன் மூலியமா நீங்களும் நல்லபடியா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா உங்க வாழ்க்கைய கொண்டு போறதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள சொல்லியிருக்கோம். கண்டிப்பான முறையில இந்த மார்ச் மாதம் எல்லாருக்குமே
எல்லா ராசிக்காரர்களுக்குமே சரி மிக சிறந்த உன்னதமான மகிழ்ச்சிகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பொருளாதார ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாகவும் சரி, எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சு, ஸோ அதனால் வந்து தைரியமாக சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையை கொண்டாடுங்க, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.